அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. இணைந்த கணிதம் கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு பி. விமலநாதன் இன்று காலை 11 மணிக்கு வழிகாட்டல் வகுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வணக்கம் பிள்ளைகளே, இன்று நாங்கள் தாயங்களிலே தொடர்ச்சியாக சமச்சீர் தாயமண்டா என்னென்று பார்க்க போகிறோம். சரிதானே? போன வகுப்பில் சரிதானே தாயங்களின் பெருக்கல் பார்த்து நாங்கள். அப்போ இன்று நாங்கள் சமச்சீர் தாயமண்டா என்னென்று பார்க்க போகிறோம். சரி, இப்போ உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் ஒரு இந்த உதாரணத்தை பாருங்க. இந்த மூளை விட்டத்தை ஒரு சமச்சீர் அச்சா வச்சோம்டா இந்த மூலகங்கள் சமச்சீராக இருக்கும். இந்த முந்துரு மூளை விட்டத்தை ஒரு சமச்சீர் அச்சாக கொண்டு அந்த மூலகங்கள் சமச்சீராக இருக்கும். உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன்டா இங்கே பாருங்க, சமச்சீராக இருக்கும். இஞ்சால சயாரண்டா இதில் சயார், இஞ்சால 5 5, 4 4, அப்படி இருந்தால் இதை சொல்கிறது சமச்சீர் தாயம். சரி, அப்போ இங்கே பாருங்க, இந்த சமச்சீர் தாயங்களில் 2வது ரோவில் 1வது குலத்தில் இருக்கிற மூலகம் சரிதானே? 2வது ரோவில் 1வது குலத்தில் இருக்கிற மூலகம் 1வது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலகத்துக்கு சமன். இப்படி எல்லாத்துக்கும் சமனாக இருக்கும். சரி, அப்படி இருந்தால் நாங்கள் அந்த தாயத்தை சொல்கிறது சமச்சீர் தாயம். சரியா? ரைட். அப்போ இங்கே பாருங்கோ, இப்போ ஒரு தாயத்தின் நிலை மாற்று தாயமும் அந்த தாயமும் சமனாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஏ என்ற தாயம் சமச்சீர் தாயம். இப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் சமனண்டா உங்களுக்கு தெரியும், ஏஐஜேயும் ஏஜேஐயும் சமனாக இருக்கும். ஏனெண்டா ஏஐஜே தான் டிரான்ஸ்போஸில் என்னவா போகும், ஏஜேஐயா போகும். இப்போ ரெண்டும் சமனாக இருக்கும். அப்படி இருந்தால் அது சமச்சீர் தாயம். சரிதான்? ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஊராய சமச்சீர் தாயம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஊராய சமச்சீர் தாயம். சரி, இப்போ இங்கே கவனிங்க பிள்ளைகளே, இந்த ஊராய சமச்சீர் தாயமண்டா இப்போ உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் இந்த மூளை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் எல்லாம் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். மூளை விட்டத்துக்கு சமச்சீராக மூலகங்கள் இருக்கணும், ஆனால் இந்த குறிகளில் எதிரெதிராக இருக்கணும். இஞ்சால -6 அங்கால +6, இஞ்சால 5 அங்கால -5, இஞ்சால 4 அங்கால -4. அப்போ குறிகளில் மாறி இருக்கும். சரிதான்? அப்போ அந்த மூளை விட்டம்ன்ட்டு கதைச்சாலே சதுரத்தாயம்தான். அப்போ அது முக்கியம். சரி, அப்போ அந்த சதுரத்தாயத்தில் மூளை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் பூஜ்ஜியமாக இருக்கும். அந்த மூலகங்கள் பெருமல்ல சமனாக இருக்கணும், குறிகளில் மாறி இருக்கும். 6 6, 5 5, 4 4, இப்படி இருந்தால் அதை சொல்கிறது ஊராய சமச்சீர் தாயம். இப்போ ஒரு தாயத்தின் நிலை மாற்று தாயம் ஏ டிரான்ஸ்போஸ் சரிதான்? அப்போ அந்த தாயம் -ஏ டிரான்ஸ்போஸுக்கு சமனாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஈ என்ற தாயத்தை ஊராய சமச்சீர் தாயம். சரிதான்? அப்போ இங்கே இந்த 5வது குலத்தில் ஜேயாவது 5வது ரோவில் ஜேயாவது குலத்தில் இருக்கிற மூலகம் சரிதான்? ஜேயாவது ரோவில் 5வது குலத்தில் இருக்கிற மூலகத்துக்கு பெருமல்ல சமனாக இருக்கும் குறியில் சரிதான்?
வித்தியாசமாக இருக்கும். அப்போ ரெண்டாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம் சரிதான், முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்துக்கு இருக்கிற மூலகத்துக்கு பெருமல்ல சமனாக இருக்கும், குறியில் மாறி இருக்கும். அப்படி எல்லா மூலகங்களும் பெறும். அப்படி வந்தால் அதை சொல்கிறது ஓராய சமச்சீர் தாயம். இங்கே பாருங்க, இப்போ ஏஐஜே சமன் மைனஸ் ஏஜேஐ. அப்போ ஜேக்கு பதில் ஐ போட்டால் என்ன நடக்கும்? ஏஐஐ சமன் மைனஸ் ஏஐஐ. இப்போ கட்டாயம் உங்களுக்கு தெரியும் 2 ஏஐஐ 0. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஏஐஐ 0 வரும். சரிதான். இப்போ மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் 0 தான் இதில் இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த அடுத்தது நேர்மாறு தாயம், மிக முக்கியமான ஒரு தாயம். நேர்மாறு தாயம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், ஒரு தாயத்தின் நேர்மாறு. சரி, இப்போ ஏ என்ற ஒரு சதுர தாயத்தை உங்களுக்கு தந்திருக்கு. நீங்கள் ஒரு பி என்ற தாயத்தை கண்டுபிடிக்கிறீங்கள். என்ன மாதிரி என்றா ஏபி என்ற தாயமும் பிஏ என்ற தாயமும் சமனாக இருக்கும். ஏயோட பிஏ பெருக்கிறதும் பியோட ஏஐ பெருக்கிறதும் சமனாக இருக்கும். இது என்னத்துக்கு சமனாக இருக்கணும்னா சர்வ சமன்பாட்டு தாயத்துக்கு சமனாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பி என்ற தாயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இருந்தால் இந்த பியை சொல்கிறது தாயமேயின் நேர்மாறு தாயம். அப்போ ஒரு ஏ என்ற சதுர தாயத்தை தந்தால் நீங்கள் பி என்ற ஒரு சதுர தாயத்தை கண்டுபிடிக்க போகிறீங்கள். என்ன மாதிரி? ஏபி சமன் பிஏ சமன் ஐ ஆகுமாறு ஒரு பி என்ற சதுர தாயத்தை கண்டுபிடிச்சா இந்த பி என்ற சதுர தாயத்தை தான் சொல்லுவோம் ஏயின் நேர்மாறு தாயம். அப்படி கட்டாயம் அப்படி ஒரு தாயம் இருக்குமென்று நாங்கள் சொல்லலாது. சில நேரம் இருக்கலாம், சில நேரம் இல்லாமல் விடுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரி, அப்போ இந்த பியை சொல்லுவோம் ஏயின் நேர்மாறு தாயம். இதை ஏ இன்வர்ஸ் என்று எழுதுவோம். சரிதான். இப்போ இது ஒன்றின் கீழே என்று எழுதுற இல்லை, தாயங்களில் பிரித்தல் வரையறுக்கப்படையில். ஒன்றின் கீழே என்று அப்படி ஒன்றும் இல்லை. சரிதான். அப்போ இதை சொல்கிறது ஏ இன்வர்ஸ். சரியா? ரைட். அப்போ ஒரு சதுர தாயம் தந்தால் நீங்கள் பி என்ற தாயத்தை கண்டுபிடிக்கிறீங்கள். என்ன மாதிரி? ஏபி சமன் பிஏ சமன் ஐ. இப்படி பி என்ற தாயத்தை கண்டுபிடிச்சா அந்த பி என்ற தாயத்தை தான் சொல்லுவோம் ஏயின் நேர்மாறு தாயம். அப்போ அதை நாங்கள் ஏ இன்வர்ஸால் குறிக்கலாம். சரிதான். ஏ இன்வர்ஸ் சமன் அதான் பி. சரியா? ரைட். இந்த நேர்மாறு தாயத்தின் பண்புகளை பார்ப்போம். ஏ இன்வர்ஸ் சமன் ஏ இன்வர்ஸ் ஏ சமன் ஐ. இது வரைவிலக்கணத்திலிருந்து நேரடியாக. இப்போ ஏ இன்வர்ஸ் தான் பி. அப்போ ஏபி சமன் பிஏ சமன் ஐ. ஏபி சமன் பிஏ சமன் ஐ. அப்போ இந்த பிஏ தான் என்னென்று சொல்கிறது ஏ இன்வர்ஸ். அப்போ இந்த பி இருக்கிற இடத்துல ஏ இன்வர்ஸை போட்டால் இந்த முடிவு வரும். அப்போ ஏயோட ஏ இன்வர்ஸை பெருக்கினா என்ன, ஏ இன்வர்ஸோட ஏயை பெருக்கினா என்ன, உங்களுக்கு என்ன வரும்? சர்வ சமன்பாட்டு தாயம் வரும். சரியா? அடுத்த ரெண்டாவது முடிவை பாருங்க. ஏ இன்வர்ஸின் இன்வர்ஸ் வந்து ஏக்கு சமன். உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க பிள்ளைகளே, ஏ இன்வர்ஸ் சமன் ஏ இன்வர்ஸ் ஏ சமன் ஐ. இப்படி பாருங்க, உங்களுக்கு ஏ இன்வர்ஸ்ன்ற தாயம் இருக்குது. நீங்கள் ஒரு தாயத்தை கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன? ஏ இன்வர்ஸோட அந்த தாயத்தை பெருக்கினா என்ன, அதில் அந்த தாயத்தோட ஏ இன்வர்ஸை பெருக்கினா என்ன, ஐ என்று வருது. அப்போ ஏ இன்வர்ஸின் இன்வர்ஸ் என்ன? ஏ இன்வர்ஸின் இன்வர்ஸ் ஏ. அப்போ இதில் இருந்து நாங்கள் அதை நேரடியாக சொல்லலாம். சரிதான். இப்போ உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் என்ற தாயம் இருக்குன்னு வையுங்க. நீங்கள் ஒரு தாயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, பி என்ற தாயம் என்ன,
ஏ இன்வர்ஸோட அந்த பியை பெருக்கினேன் அல்லது பியோட ஏ இன்வர்ஸை பெருக்கினேன் ஐயண்டா ஏ இன்வர்ஸின் இன்வர்ஸ் தான் பி. இங்கே பி மாதிரி ஏ கிடக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ ரெண்டாவது முடிவு ஏ இன்வர்ஸின் இன்வர்ஸ் ஏக்கு சமன். சரிதான். மற்றது மூன்றாவது என்னண்டா, இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், அப்போ கட்டாயம் ஏ இன்வர்ஸ் இருக்கணுமெண்டு இல்லை, இருக்கலாம், இல்லாமலும் விடலாம். சரி ரைட். அப்போ ஏ இன்வர்ஸ் இருந்தால் அது யுனிக்காக இருக்கும். ரெண்டு இருக்கல, ஒரு ஏ என்ற தாயத்துக்கு ரெண்டு ஏ இன்வர்ஸ் இருக்கலாது, அது யுனிக்காக இருக்கணும். சரிதான். அதைத்தான் மூன்றாவது முடிவு சொல்லியிருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து யுனிக்காக இருக்கணும். ஏ இன்வர்ஸ் இருந்தால் அது யுனிக்காக இருக்கணும், தனியானதாக இருக்கணும். இந்த நாலாவது முடிவு, இது அண்மையே நடந்த எக்ஸாமுகளில், ஃபைனல் எக்ஸாமுகளில் இந்த முடிவு அங்கே பாவிக்க வேண்டி வந்தது. இப்போ 2A என்ற தாயத்தை 2 என்ற எண்ணியால் பெருக்கி இருக்கு. அதிൻ്റെ இன்வர்ஸ் என்னத்துக்கு சமனண்டா இந்த 2ൻ്റെ சய ஓராம் அடுக்கு இன்டு ஏ இன்வர்ஸ். 2ൻ്റെ சய உண்டண்ட அரை ஏ இன்வர்ஸ். சரியா? அதைத்தான் இங்கே சொல்லி கிடக்கு. லம்டா ஏ இன்வர்ஸ், லம்டா ஏ இன்வர்ஸ் என்னத்துக்கு சமன்? 1 லம்டா இன்டு ஏ இன்வர்ஸ். இந்த லம்டா 1 லம்டாண்டு வரும். சரி, இதுவும் நீங்கள் இந்த பெருக்கலை வச்சுக்கொண்டு ஈஸியாக நிறுவலாம். சரி, இப்போ இந்த பெருக்கலை வச்சுக்கொண்டு நீங்கள் ஈஸியாக நிறுவலாம். சரியா? ரைட். அடுத்தது இந்த முடிவு, அஞ்சாவது முடிவை பாருங்க. ஏற்கனவே இப்படியான முடிவு நிலைமாற்று தாயத்துக்கு பார்த்துனாங்க. ஏபியின் டிரான்ஸ்போஸ் என்னத்துக்கு சமனாக வந்தது? பியின் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏயின் டிரான்ஸ்போஸ். இந்த நிலைமாற்று தாயத்தில் இந்த முடிவுகளை நாங்கள் பார்த்தனாங்க. இந்த இப்படி முடிவு நிலைமாற்று தாயத்தில் பார்த்தனாங்க. ஏபியின் டிரான்ஸ்போஸ் சமன், இது மாறி வந்தது, பியின் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏயின் டிரான்ஸ்போஸ். நிலைமாற்று தாயத்தில் இந்த முடிவு பார்த்தினாங்க. இதே முடிவு இந்த நேர்மாறு தாயத்துக்கு உண்மை. ஏபியின் டிரான்ஸ்போஸ், ஏபியின் இன்வர்ஸ் என்னத்துக்கு சமனண்டா பியின் இன்வர்ஸ் இன்டு ஏயின் இன்வர்ஸ். இதுக்கு சமன். இது நீங்கள் ஈஸியாக நிறுவலாம், இது கஷ்டமானது இல்லை. சரிதான். இந்த முடிவில் இருந்து சரிதான். இப்போ பாருங்க, இதை பெருக்கி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பெருக்கலின் பண்புகள். சரிதான். சேர்த்து விதிக்குட்பட்டது. இப்போ நீங்கள் பியையும் பி இன்வர்ஸையும் சரிதான் சேர்க்கலாம். அப்போ ஏ தர பி இன்வர்ஸ், உங்களுக்கு தெரியும் பி இன்வர்ஸ் வந்து ஐ. சரி, ஐன்றது அலகுத்தாயம். ஏயோட ஐயை பெருக்கினேன்னு ஐயோட ஏயை பெருக்கினேன்னு ஏ தான் வரும். இப்போ ஏ இன்வர்ஸ். சரிதான். ஏ இன்வர்ஸ். சரி, அப்போ இப்போ பாருங்க ஏ இன்வர்ஸ் ஐ. இதே மாதிரி நீங்கள் சரிதானே பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இதோட ஏபியை பெருக்கி பாருங்க. இதே மாதிரி என்ன வரும்? சரிதானே இதே மாதிரி நீங்கள் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ இன்டு பி. ஏற்கனவே நான் சொன்னான் ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ என்றா திருப்பி ஐ. சரி, இங்கே பாருங்க. அப்போ பி இன்வர்ஸ் பி ஐ என்று வரும்.
அப்போ நீங்கள் என்ன இப்போ நிறுவி இருக்கிறீங்களா சரிதானே ஏபி என்ற தாயத்தோட பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை பெருக்கினாலும் அல்லாட்டி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட ஏபியை பெருக்கினாலும் உங்களுக்கு ஐ என்று வருது. அப்போ உங்களுக்கு ஏபி என்ற ஒரு தாயம் தந்திருக்கு சரிதானே. அப்போ ஏபி என்ற ஒரு தாயம் தந்திருக்கு. நீங்கள் ஒரு தாயத்தை கண்டுபிடிக்கிறீங்கள். இப்படி ஒரு தாயம் என்ன இதான் அந்த பி என்ற மாதிரி இதோட இதை பெருக்கினேன்னு அல்லது இதோட இதை பெருக்கினேன்னு என்ன வருது ஐ என்று வருது. ஆகவே இந்த ஏபியின் இன்வர்ஸ் தான் என்னத்துக்கு சமன் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். சரியா பிள்ளைல சரிதான் இங்கே பாருங்க சரிதான் இதில் பார்த்தா தெரியும் ஒரே பார்வையில் இருக்குது சரிதான். அப்போ இதோட இதை பெருக்கினேன்னு சரிதான் இல்லை இதோட இதை பெருக்கினேன்னு என்ன வருது ஐயண்டா ഇതിൻ്റെ இன்வர்ஸ் தான் இது. அப்போ ஏபியின் இன்வர்ஸ் தான் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். சரியா பிள்ளைகளே சரி. அப்போ அடுத்த உதாரணம் என்னண்டா இப்போ ஒரு தாயத்தை தந்தால் நாங்கள் எப்படி நேர்மாறு தாயத்தை காண்றது. இப்போ இதில் என்னென்னா எங்களுக்கு சரிதான் அந்த சிலபஸில் சரிதான் அப்படி இந்த அட்ஜாயின் கண்டு டிட்டே கண்டு அப்படி ஏ இன்வர்ஸ் காண்றது எங்களோட சிலபஸில் இல்லை சரிதான். இப்போ நீங்கள் அது மேற்படிப்புக்கு போனால் அப்படி காண வேண்டி வரும். எங்களை பொறுத்தளவில் சாதாரண பெருக்களை வச்சு ஏ இன்வர்ஸ் காண தெரிஞ்சால் போதுமானது. சரி இங்கே இந்த உதாரணத்தை பாருங்க. ஏ என்ற ஒரு தாயம் தந்திருக்கு ஏ சமன் சரிதான் இந்த தாயத்தை கவனிங்க. ஏ சமன் 2 சய உண்டு 3 4 ஒரு 2/2 உள்ள வரிசை 2 உள்ள ஒரு சதுர தாயம். இப்போ உங்கள்கிட்ட ஏ இன்வர்ஸ் காண சொல்லி கேட்டுக்கிடாக்கு சரிதான் ரைட். இப்போ இதில் 2 விதமாக காண ஏ இன்வர்ஸை எழுதுகண்டும் கேட்கலாம் அல்லாட்டி ஏ இன்வர்ஸை காண்கண்டும் கேட்கலாம். காண்கண்டா நீங்கள் பெருக்கி காணும். ஏ இன்வர்ஸை எழுதுகன்னு சொன்னால் இந்த கீழே ஒரு முடிவு சொல்லி இருக்கு இங்கே பாருங்க. இந்த முடிவை நேரடியாக பாவித்து நீங்கள் ஏ இன்வர்ஸை எழுதலாம் சரி. ஏபிசிடி ஏ என்ற தாயம் அதில் மூலகங்கள் ஏபிசிடியாக இருந்தால் இந்த ஏடி மைனஸ் பிசி சைவருக்கு சமன் இல்லாட்டித்தான் ஏ இன்வர்ஸ் இருக்கும். அப்படி சைவருக்கு சமன் இல்லாட்டி சரிதான் இந்த ஏ இன்வர்ஸ் என்ன இந்த முடிவு நீங்கள் பாடமாக இருக்கும் என்ன ஒன்றின் கீழ் அந்த ஏடி மைனஸ் பிசி இதில் இங்கே கவனிங்க. இந்த மூலங்களை மாற்றி போடுங்க. ஏ இருக்கிற இடத்துல டியையும் டி இருக்கிற இடத்துல ஏஐயும் போடுங்க. இந்தியாவில் ஒரு மைனஸாக போட்டு விட்டால் உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் வரும். இப்போ உதாரணமாக இப்போ இந்த இதில் ஏ இன்வர்ஸ் இதில் காண்கண்டு கிடாக்கு காண்கண்டா அப்படி எழுத இயலாது. எழுதுகண்டு கேட்டிருந்தால் நீங்கள் நேரடியாக ஏ இன்வர்ஸை எழுதியிருக்கலாம். என்னண்டு ஒன்றின் கீழ் இதால் பெருக்கணும் 8 சய இதால் பெருக்கி கழிக்கணும் சய 3 அப்போ சக 3 8 சய 3 கழிக்கணும் அப்போ 11 சரி. இனி இங்கே பாருங்க இந்த ஏஐயும் டிஐயும் மாற்றுறோம். அப்போ 2ஐயும் 4ஐயும் மாற்றுவோம். 2 இருக்கிற இடத்துல 4ஐயும் 4 இருக்கிற இடத்துல 2ஐயும் போடுவோம். மற்றதுக்கு ஒரு மைனஸால் பெருக்கி விடுவோம். அப்போ இது +1 இது -3. அப்போ ஒன்றின் கீழ் 11 4 1 சய 3 2 இதுதான் ஏ இன்வர்ஸ் ஏயின் நேர்மாறு தாயம். அப்போ இப்படி எப்போ எழுதலாம் இதில் எழுதுகண்டு கேட்டிருந்தால் நேரடியாக நீங்கள் எழுதணும். காண்கண்டு அவர் கணிக்க சொல்லி எதிர்பார்க்குற அப்போ அப்படியானதுகளுக்கு நாங்கள் எப்படி செய்கிறது. சரி
ஒரு கவனிங்க பிள்ளைகள் 2 சயவுண்டு 3 4 சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு பி என்ற தாயத்தை எழுத போகிறோம் அதுக்கு ஒரு ஏபிசிடி என்று போட போகிறோம் சரிதான் இப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுருங்கோ இப்போ ஏபி சமன் ஐயா இருக்கக்கூடிய மாதிரி சரிதான் ஏபி சமன் ஐயண்டா நீங்கள் பிஏ சமன் ஐயண்டு நீங்கள் நிறுவலாம் இப்போ பி என்ற ஒரு சதுரத்தாயம் ஏ என்ற சதுரத்தாயம் தந்திருக்கு ஏபி சமன் ஐயா இருந்தால் நீங்கள் பிஏ சமன் ஐயண்டு நீங்கள் நிறுவலாம் அப்போ தாயம் ஏ தந்தா ஏயின்ற நேர்மாறு தாயத்தை காண்றதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு பி என்ற தாயத்தை கண்டுபிடிக்க போகிறேன் ஏபி சமன் ஐயா இருக்கக்கூடிய மாதிரி சரிதான் கண்டா அது போதும் ஏ இன்வர்ஸை காண்றேன் சரி அப்போ நான் இப்போ ஒரு பி என்ற தாயத்தை எடுக்கிறேன் பி என்ற தாயம் ஏபிசிடி என்று எழுதுறேன் இப்போ பாருங்க ஏபி சமன் ஐயா இருக்கக்கூடிய மாதிரி இந்த ஏபிசிடியை காணப்போம் அப்போ என்ன 2 சயவுண்டு 3 4 ஏபிசிடி ஐன்றது உங்களுக்கு தெரியும் சர்வ சமன்பாட்டு தாயம் மூளை விட்டம் வழியை உண்டிருக்கும் மற்றதெல்லாம் பூஜ்ஜியம் இப்போ பெருக்குவோம் இது 2/2 இதுவும் 2/2 உங்களுக்கு தெரியும் பெருக்கி வாரதும் 2/2 தான் இருக்கும் அப்போ இதில் 4 மூலகம் பெறும் சரி முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம்ண்டா இஞ்ச முதலாவது ரோ இஞ்ச முதலாவது குலம் முதலாவது மூலகத்தை பெருக்குங்க இஞ்ச முதலாவது மூலம் இஞ்ச முதலாவது 2A சயசி சரியா ரைட் இதில் வார மூலம் முதலாவது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலம் இஞ்ச முதலாவது ரோ இஞ்ச 2வது குலம் 2B சய D அடுத்த இதில் 2வது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலம் இஞ்ச 2வது ரோ இஞ்ச முதலாவது குலம் முதலாவது மூலம் அங்கே முதலாவதோட இதை இதோட பெருக்குங்க 3A சக 4C இதில் வாரது 2வது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலம் அப்போ இங்கே 2வது ரோ அங்கே 2வது குலம் 3B சக 4D 3B சக 4D இது என்னத்துக்கு சமன் 1 0 0 1 இதுக்கு சமம் இனி 2 தாயங்கள் சமனண்டா உங்களுக்கு தெரியும் 2 தாயங்கள் சமனண்டா ஒத்த மூலகங்கள் சமன் அப்போ 2A சய C வந்து 1க்கு சமன் 3A சக 4C 0க்கு சமன் 2B சய D 0க்கு சமன் 3B சக 4D 1க்கு சமன் அப்போ இந்த இங்கே பாருங்க 4 தெரியாது இப்போ முதலாம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் எடுத்தால் ஏயிலையும் சியிலையும் மாத்திரம்தான் தொடர்பு இருக்குது அதில் இருந்து ஏஎம்சியையும் காணலாம் இப்போ உதாரணமாக
சரிதான். இப்போ சிக்கு பதிலாக சய மூண்டையின்கள் 4. இப்போ ரெண்டாம் சமன்பாட்டில் இருந்து சிக்கு பதிலாக சய மூண்டையின்கள் 4 இதை கொண்டே முதலாம் சமன்பாட்டில் போடும். 2a சய சி, அப்போ சக மூண்டையின்கள் 4 சமன் உண்டு. அப்போ சுருக்கினா 8 11 4 சமன் உண்டு. அப்போ ஏ சமன் 4 11. சரிதான். இதே மாதிரி நீங்கள் என்னத்தை காணலாம், இனி சியை காணலாம். இங்கே சி சமன் சரிதான் சய 3 4 பெருக்கணும். அப்போ இது தெரிஞ்ச சி சமன் சரிதான். இந்த இதை சய 3 4 தர சய 3 4 தர இந்த ஏக்கு பதிலாக 4 11 போடும். என்ன வரும், சய 3 11 வரும். சரியா. அப்போ ஏயும் சியும் கண்டுட்டோம். அப்போ இதே மாதிரி இந்த மற்ற சமன்பாடில் இருந்து நீ என்னத்தை காணலாம்டா சரிதான், பிஐயும் டிஐயும் காணலாம். சரிதான். அப்போ இதில் இருந்து இப்போ டிக்கு பதிலாக மூன்றாம் சமன்பாட்டில் இருந்து டிக்கு பதிலாக 2b இதை கொண்டு நீங்கள் 4ஆம் சமன்பாடில் போடுங்கோ. 4ஆம் சமன்பாடில் போட்டால் சரிதான் 3b 4dக்கு பதிலாக 8b 11b சமன் 1 b சமன் 1 11 d சமன் 2 11. சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகள். இப்போ ஏபிசிடியை கண்டுட்டோம். ஆகவே இப்போ நாங்கள் பி என்ற தாயத்தை நாங்கள் இப்போ எழுதலாம். இப்போ பி என்ற தாயம் ஏபிசிடி, ஏக்கு பதிலாக 4 11, பிக்கு பதிலாக இருக்கு 1 11, சிக்கு பதிலாக சய 3 11, டிக்கு பதிலாக 2 11. இந்த 11 1 11 எல்லா இடத்துலையும் பொதுவாக கிடக்கு, அதை வெளியில் எடுக்கலாம். 4 1 சய 3 2 சரிதான். ரைட். இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலும் இதை கண்டு நாங்கள். அப்போ இதுதான் ஏ இன்வர்ஸ் 1 11 தர 4 1 சய 3 2. சரியா. இங்கே பாருங்க, இந்த பி என்ற தாயம் சரிதான் என்ன மாதிரி எடுத்திருக்கிறோம், ஏபிசிடி என்று எடுத்து ஏயோட பியை பெருக்கினா ஐயண்டு வரக்கூடிய மாதிரி அந்த ஏபிசிடியை கண்டிருக்கிறோம். அந்த ஏபிசிடி வந்திருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸை கண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஏ இன்வர்ஸண்டா சரி கீழே நாங்கள் 8 இதை இதால் பெருக்கிற 2 தர 4 சய 3 தர சய 1, அப்போ 11 கீழே 11 வரும். இந்த 2ஐயும் 4ஐயும் மாற்றணும். அப்போ 2 அப்போ 4 2 சரி. மேலே அதுக்கு மைனஸால் பெருக்கணும். அப்போ இது கொண்டு இதுக்கு சயம் உண்டு. அப்போ இந்த விட சரி எங்களுக்கு தெரியுது சரியண்டு. இப்போ நாங்கள் கவலையின விடுறதையும் தவிர்க்கலாம். அந்த முடிவு பாடமண்டா திருப்பி சரியொன்று இருக்கா செக் பண்ணி கொள்ளலாம். சரியா பிள்ளைகளே. ரைட். சரிதானே. நாங்கள் இந்த கொஞ்சம் கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த முதலாவது கேள்வி இங்கே பாருங்கோ. முதலாவது கேள்வி, ஏ என்ற தாயம்
ஒன்று 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 சரிதானே. எனின் ஏயின் எண்ணாம் அடுக்கு இன்னத்துக்கு சமன் என்று காட்டட்டாம். 2 n - 1 a என காட்டுக. இங்கே என்னன்றது ஒரு நேர் நிறைவன். இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள் சரிதான். ஏ என்ற தாயன் தந்திருக்கு ஏயின் எண்ணாம் அடுக்கு 2 n - 1 a என காட்டுக சரிதான். இங்கு n வந்து சட் ப்ளஸுக்குள்ள இருக்கு சரிண்டா நேர் நிறைவன். இப்படி இந்த நேர் நிறைவனோட இப்படி கேள்வி வந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஏதர ஏ வர்க்கம்ண்டா ஏமியும் பெருக்கலாம். அப்போ 5 தரம் வந்தால் வேணுமெண்டா பெருக்கலாம். ஆனால் அப்படி என்னென்று வரைக்க நீங்கள் பயன்படுத்துகிற முக்கியமான முடிவு கணித தொகுத்தறிவு கோட்பாடு சரியா. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா இன்னுக்கு n = 1க்கு உண்மையென்று நிறுவி இப்போ இந்த n = pக்கு உண்மையென்று எடுத்துக்கொண்டு போய் இப்போ இந்த n = p + 1க்கு முடிவு உண்மையென்று நிறுவிவீங்க சரி. அப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் சரி. இப்போ இருக்கா பார்ப்போம். சரி இங்கே கவனிங்க. n = 1 ஆக இடது கைப்பக்கம் என்ன கொண்டு போட்டா a, வலது கைப்பக்கம் என்ன கொண்டு போடணும். இப்போ 2 ன் 0 அடுக்கு தரையே அது மீதான். அப்போ ஆகவே எங்களுக்கு தெரியும் n = 1 ஆக முடிவு உண்மை. அப்போ நாங்கள் n = 1க்கு முடிவு உண்மை என்று நாங்கள் இப்போ நிறுவி இருக்கிறோம். இனி என்ன செய்கிறது? n = p ஆக இந்த p என்றது ஒரு நேர் நிறைவன். இந்த p என்றது ஒரு நேர் நிறைவன். இதற்கு முடிவு உண்மை என்க. இது நான் தான் எடுக்கிறேன் முடிவு உண்மை என்று. n = p முடிவு உண்மை என்க. அந்த முடிவு எழுதுவோம். என்ன முடிவு? a ன் p-ஆம் அடுக்கு சமன் 2 ன் p⁴ அடுக்கு இன்டு a. இதான் அந்த முடிவு. இந்த இதுக்கு உண்மை சரிதான். இதை எடுத்துக்கொண்டு போய் இனி என்ன செய்ய போகிறேன்? n = p + 1க்கு முடிவு உண்மை என்று நான் நிறுவ போகிறேன். அப்போ n = p + 1 ஆக n = p + 1 ஆக இங்கே பாருங்கோ சரிதான். அப்போ என்னுக்கு p + 1 போட்டால் இடது கை பக்கம் என்ன வரும்? a ன் p + 1. சரி, இந்த a ன் p + 1 ஒரு a வழியில் எடுத்துக்கொண்டு a தர a ன் p என்று எழுதலாம். இப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் n = pக்கு முடிவு உண்மை. அந்த முடிவை கொண்டு எழுதுவோம். a ன் p-ஆம் அடுக்குக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2 ன் p⁴ தர a. இந்த தாயத்தை எண்ணியால் பெருக்கிறதின் பண்புகள் பார்த்து நாங்கள் சரிதான். இந்த 2 ன் p⁴ எண்ணி அதை எங்கேயும் எடுக்கலாம். ஏயோடையும் பெருக்கலாம், இதோடையும் பெருக்கலாம், வெளியிலையும் எடுக்கலாம். அப்போ 2 ன் p⁴ தர
ஏ வர்க்கம். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ஏ வர்க்கத்தை காணணும். சரிதான பிள்ளைகளே? ரைட், இதில் எழுதுகிறேன், இங்கே பாருங்க. அப்போ அது சமன் 2 பீசைய உண்டு. உங்களுக்கு தெரியும் ஏ என்றது 1 1 1 1. ஏ வர்க்கம் இதை பெருக்கி விட்டா சரி. சரி, இது 2/2, இதுவும் 2/2. அப்போ பெருக்கி வாரதும் 2/2. சரிதான? இதில் என்ன வரும்? இதில் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம். சரிதான? ஓரண்டு 1 ப்ளஸ் ஓரண்டு 1, அப்போ 2. அதே மாதிரி முதலாவது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலம். இங்கே முதலாவது ரோ, இங்கே 2வது குலம். 1 தர 1 சக 1 தர 1, அப்போ அதுவும் 2. 2வது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம். இங்கே 2வது ரோ, இங்கே முதலாவது குலம். 1 தர 1 சக 1 தர 1, 2. அடுத்தது 2வது ரோ 2வது குலம். இங்கே ரோ அங்கே குலம். 2வது ரோ 2வது குலம். 1 தர 1 சக 1 தர 1, 2. எல்லா மூலகங்கள்லையும் பொதுவான ஒரு காரணி இருந்தால் அதை வெளியில் எடுக்கலாம். அப்போ நாங்கள் இப்போ இந்த 2 வெளியில் எடுப்போம். 1 1 1 1. சரிதான்? அப்போ இந்த 2 கொண்டு இதோட சேர்த்தமண்டா, சரி, 2 கொண்டு இதோட சேர்த்தமண்டா 2 பீதர 2 பீதர. சரிதான்? ஏ. அப்போ எண்ணுக்கு P+1 போட்டு வாரது வந்திருக்கு. அப்போ எண்ணுக்கு சரிதானே P+1 போட்டு வார முடிவு வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவு உண்மையாகும். அப்போ அதை ஒரு கழுவி விட்டா சரி. எனவே n belongs to Z plus க்கு கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவு உண்மையாகும். சரியா பிள்ளைகளே? இது பாருங்க, இது ஒரு முழுமையாக ஒரு பார்வையில் கிடக்கு. சரியா? ரைட். என்ன செய்திருக்கிறோம் திருப்பி முருகா சொல்கிறேன். என் சமன் உண்டுக்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவியிருக்கிறோம். சரி, அதான் நாங்கள் முதல் செய்தது. என் சமன் உண்டுக்கு முடிவு உண்மை என்று நிறுவியிருக்கிறோம். பிறகு என் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய், சரிதான், என் சமன் பிக்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் பிறகு என் சமன் P+1க்கு முடிவு உண்மை என்று நிறுவியிருக்கிறோம். பிறகு கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவுண்மை இந்த கோட்பாட்டை எழுதியிருக்கிறோம். சரிதான்? ரைட். ஆகவே இது சரி. சரியா? ரைட். இன்னொரு கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். சரி, இன்னொரு கேள்வி பார்ப்போம். சரியா? இன்னொரு கேள்வி பார்ப்போம். கவனிங்கோ. 2வது கேள்வி. ஏ என்ற தாயம் K0 1 1, இதான் ஏ என்ற தாயம். பி என்ற தாயம் 1 0 0 1. உங்களுக்கு தெரியும், இது அலகு தாயம். சரிதான்? எனாவும்
a வர்க்கம் சமன் b எனவும் தரப்படின் k-இன் பெருமானத்தை காண்க. இது மிக ஒரு இலகுவான கேள்வி. சரியா? இதான் கேள்வி பிள்ளைகளே. E என்ற தாயம் தந்திருக்கு, K சைவர் 1 1, அதில் ஒரு K என்ற தெரியாத கணியம் இருக்கு. சரியா? B என்ற தாயம், அது ஒரு அலகு தாயம் தந்திருக்கு. A வர்க்கம் சமன் B-யா இருக்கக்கூடிய மாதிரி K-இன் பெருமானத்தை காண சொல்லி கிடக்கு. சரியா? ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, A வர்க்கம் சமன் B, A வர்க்கம் என்றா A தர A, K சைவர் 1 1, திருப்பவும் A, K சைவர் 1 1, இது B என்ற தாயம் 1 சைவர் சைவர் 1க்கு சமனாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் K-யை காணோம். இப்போ இதை பெருக்குவோம். இது 2/2, இதுவும் 2/2, அப்போ பெருக்கி வாரதும் 2/2, பெருக்கி வாரதும் 2/2. சரி, இந்த இதில் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம் அது காண்றதுக்கு இஞ்ச முதலாவது ரோ அங்கே முதலாவது குலம் K தர K வர்க்கம் சைவர் தர உண்டு சைவர், அப்போ அது வராது. அடுத்தது முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற மூலகம், இஞ்ச முதலாவது ரோ இஞ்ச ரெண்டாவது குலம், K தர சைவர் 1 தர சைவர் எல்லாம் சைவர். அடுத்தது ரெண்டாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலம், இஞ்ச ரெண்டாவது ரோ இஞ்ச முதலாவது குலம், 1 தர K 1 தர 1, அப்போ K + 1. அடுத்தது ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற மூலகம், இஞ்ச ரெண்டாவது ரோ இஞ்ச ரெண்டாவது குலம், முதலாவது எலிமெண்ட்ஸ் அங்கே முதலாவது எலிமெண்டோட பெருக்குங்கோ, சைவர் இஞ்சால 1. இது என்னத்துக்கு சமனாக இருக்கணுமெண்டா 1 சைவர் சைவர் 1. அப்போ இந்த இதை மட்டும் சமப்படுத்தி இங்கே பாருங்க, அதில் K + 1 அப்போ என்னத்துக்கு சமனாக இருக்கணும், சைவர் சமனாக இருக்கணும். K சமன் -1 டக்கண்டு முடிவுக்கு நாங்கள் விரையலாம். ஏனெண்டா ஒரு 2 தாயங்கள் சமனண்டா வரிசை சமனாக இருக்கும். இது ரெண்டும் சமன், எல்லா மூலகங்களும் ஒத்த மூலகங்கள் எல்லாம் சமனாக இருக்கும். அப்போ இங்கே சைவர் சைவர் சரி 1 1 சரி, சரிதான். இப்போ K வர்க்கம் உண்டாயிருக்கும், இப்படியும் இருக்கணும், K வர்க்கம் உண்டாகவும் இருக்கும். இந்த ரெண்டையும் திருப்திப்படுத்துகிற கேயத்தான் நீங்கள் காணணும். அப்போ 1 இருந்து K வந்து சய உண்டு, இப்படியும் இருக்கணும். 2 இருந்து K சமன் +−1, இப்படியும் இருக்கணும். இந்த ரெண்டையும் திருப்தி செய்கிற K சய உண்டு. 2ஐயும் திருப்தி செய்யணுமெண்டா K சமன் சய உண்டு. அப்போ இதுக்குரிய விட K-இன் பெருமானம் சய உண்டு. சரியா பிள்ளைகளே? ரைட். அப்போ நாங்கள் அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். சரியா? ரைட். அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. இந்த கேள்வியை கவனிங்க பிள்ளைகளே. இந்த E என்ற தாயம் தந்திருக்கு. நாங்கள் 3வது கேள்வி,
ஏ என்ற தாயம் தந்திருக்கிறார். ஏ பி சி சய ஏ இதான் ஏ என்ற தாயம் தந்திருக்கிறார். சரிதான். என்னும் தாயமானது ஏ வர்க்கம் சமன் ஐ ஆகுமாறு இருப்பின் உண்டு சய ஏ வர்க்கம் சய பிசி சமன் 0 என காட்டுக. இதுதான் கேள்வி. சரியா பிள்ளைகளே? அப்போ இதுதான் கேள்வி. அப்போ என்ன? ஏ என்ற தாயம் தந்திருக்கு. ஏ பி சரிதான் சி சய ஏ. ஏ வர்க்கம் சமன் ஐ என்று தந்திருக்கு. இப்படி இருந்தால் ஒன்று சய ஏ வர்க்கம் சய பிசி சமன் 0 என்று காட்டுட்டாம். சரி பிள்ளைகளே, அப்போ ஏ வர்க்கம்ன்றது ஏ தர ஏ. அப்போ ஏ வர்க்கம் ஐயா இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த ஏபிசிடிக்கு இடையில் ஏபிசிக்கு இடையில் தொடர்பெடுப்போம். அப்போ ஏ தர ஏ ஏ பி சி சய ஏ. ஏ தர ஏ மற்றது மே ஏ பி சி சய ஏ. ஐ என்றது 1 0 0 1. இதை பெருக்குவோம். இது ஒரு 2/2 தாயம், இதுவும் 2/2 தாயம். அப்போ பெருக்கி வாரதும் 2/2 தாயம். பெருக்குவோம். அப்போ இதில் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகத்தை காண்றதுக்கு இங்கே முதலாவது ரோ இங்கே முதலாவது குலம் ஏ வர்க்கம் சக பிசி. இதை இதோட பெருக்கணும், இதை இதோட பெருக்கணும். அடுத்தது முதலாவது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலகம் காண்றதுக்கு இங்கே முதலாவது ரோ இங்கே 2வது குலம் ஏபி மைனஸ் பி. அப்போ 0 வந்துடும். அடுத்தது 2வது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகத்தை காண்றதுக்கு இங்கே 2வது ரோ அங்கே முதலாவது குலம் சிஏ மைனஸ் ஏசி. அதுவும் 0 வந்துடும். 2வது ரோவில் 2வது குலத்தில் இருக்கிற மூலகத்தை காண்றதுக்கு சரிதான் இங்கே 2வது ரோ அங்கே 2வது குலம் சிபி ப்ளஸ் ஏ வர்க்கம். அப்போ ஏ வர்க்கம் ப்ளஸ் பிசி. இது என்னத்துக்கு சமனாக இருக்கணும்? 1 0 0 1. அப்போ 2 தாயங்கள் சமனண்டா வரிசைகள் சமனாக இருக்கும், ஒத்த மூலகங்கள் சமனாக இருக்கும். அப்போ 0 ஓகே. அப்போ ஏ வர்க்கம் சக பிசி ஒன்றாயிருக்கணும். ஏ வர்க்கம் சக பிசி ஒன்றாயிருக்கணும். அப்போ இதில் இருந்து சரிதான் 1 சய ஏ வர்க்கம் சய பிசி 0. சரியா பிள்ளைகளு? ரைட். அப்போ 3வது உதாரணம் பார்த்துனாங்க. சரி, அந்த தாயத்தில் மிக இலகுவான கேள்வி தான் வாரம். சரியா? அப்போ உங்களுக்கு நான் கடினமான கேள்விகள் எடுக்காமல் இலகுவான கேள்விகள் செய்திருக்கு. சரிதான்? இதோடு நீங்கள் மிச்ச கேள்விகளை சரிதானே ஃபைனல் எக்ஸாமில் உள்ள பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்கள் செய்து பாருங்கள். சரியா? நன்றி பிள்ளைகளை. நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. நன்றி பிள்ளைகளை. நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். சரிதானே? நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.